Hello, welcome to Nisha Healing YouTube channel. Blessing Beautiful Earth Angels. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 226 வரப்போகுது. ஸோ 225ஓட ஒரு லாஸ்ட் 4 months கிட்ட இருக்கும் இல்லையா? அக்டோபர், November, December, it's going to come, right? So let's ready for a vision board. Vision boardனா என்னன்னே தெரியாது அப்படின்னு யாருன்னா சொல்றீங்கன்னா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. விஷன் போர்டுனா உங்களுக்குள்ள என்ன வேணும், உங்களுடைய இலக்குகள் என்ன, அதை நீங்க எப்படி அடைய போறீங்க, இதுக்கான ஒரு தெளிவான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் வந்து உங்களுக்கு ஒரு கார் தான் வாங்கணும் உங்களோட கோல், இல்ல மல்டிபிள் கோல்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு சம்திங் என்னோட வேலையில வந்து ப்ரமோஷன் வேணும், இல்ல எனக்கு நகை வாங்கணும், இல்ல எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயம், இல்ல என் குழந்தைங்க நல்லபடியா இருக்கணும், நல்லா படிக்கணும், இப்படி உங்களுடைய விஷஸ் எதுவா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுக்கறது தான் விஷன் போர்ட். சோ இந்த விஷன் போர்டை கனவு பலகைன்னு சொல்லலாமா தமிழ்ல? ஓகேவா? இத வந்து நம்மளுடைய கற்பனைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைய வடிவமைக்கும். எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே கற்பனையில இருந்துதான் ஒரு வடிவம் பெற்றது. இப்ப போன் நம்ம கையில வச்சிருக்கோம், இந்த போனே ஒருத்தருடைய கற்பனையில இருந்துதான் ஒரு போனா உருவாகி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைய நம்மளே டிசைன் பண்ண முடியும். நான் இந்த வருஷம் தான் வந்து ஒரு விஷன் போர்டு வந்து பிசிக்கலா கிரியேட் பண்ணிருக்கேன். எப்பவுமே வந்து போன்ல வந்து கொலாஜ் பண்ணி வச்சிருவேன், பட் அதை விட பிசிக்கலா பார்க்கும்போது ஐ எம் ஃபீலிங் சோ ஹாப்பி. ரொம்ப நல்லாவே இருக்கு, ரொம்ப ஒரு தெளிவு கிடைக்குது. ஓகே, இதுதான் நம்ம வேணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்னவெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணணும். அந்த விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரொம்பவே ஈஸி. இப்ப வந்து நீங்க ஒரு கார் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த காரோட இமேஜ், ஓகேவா? சோ அதுல நீங்க இருக்க மாதிரி வந்து ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஜெமினி கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஜெமினின்ற ஒரு ஆப்ல கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க போட்டோ அப்ளை பண்ணி அந்த காரோட போட்டோ அப்ளை பண்ணி அதை மேட்ச் பண்ற மாதிரி நீங்க சொல்லலாம். உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை ChatGPT கிட்ட கேட்கலாம். ஐ வாண்ட் டு டிரைவ் மை கார், ஹவ் டு கிவ் மீ a prompt for that அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ChatGPT ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும். அந்த ப்ராம்ப்டை வச்சு நீங்க ஜெமினில போட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய போட்டோவே வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் புட் இட் இன் த விஷன் போர்டு. நீங்க ஒரு புல்லட்டின் போர்டு மாதிரி வாங்கிக்கலாம். அதுல நீங்க வந்து புல்லட்டின் பேஸ்ட் பண்ணலாம். ஒரு தர்மாக்கோல் வச்சிருக்கீங்க, அதுல கூட வந்து நீங்க பிளேஸ் பண்ணலாம். லைக் எப்படி சொல்றது, தர்மாக்கோல்ல வந்து நீங்க ஒரு ஜூட் ஒரு கிளாத் வச்சு அதை கவர் பண்ணிட்டு அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு கூட நீங்க ஒரு புல்லட்டின் போர்டு மாதிரி செஞ்சு கூட நீங்க வந்து விஷன் போர்டு கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ அது மேல நீங்க ஒரு ஃபேரி லைட்ஸ் போடலாம். இட்ஸ் லுக் நைஸ். ஸோ அது வந்து நீங்க எல்லா உங்களோட கார் மட்டும் இல்லை, உங்களுடைய மற்ற எல்லா ட்ரீம்ஸையுமே நீங்க ஒரே மாதிரி கொலாஜ்ல கொண்டு வந்து அதையும் நீங்க அந்த போர்டுல வச்சு நீங்க அதை பார்க்கும்போது ஓகே இதுக்குதான் நம்ம ஓடுறோம், இந்த விஷயம் தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மைண்ட் செட் நம்மளுக்கு சப்கான்சியஸா பதியும், நம்ம ஆழ் மனதுல பதியும். அப்படி நம்மள ஆழ் மனதுல நம்மளுடைய விஷன்ஸ் கூட டெய்லி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்க ஆரம்பிக்கும். பெரிய பெரிய ஆட்கள் இப்ப ஜெயிச்சிருக்கவங்க நிறைய பேரும் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்றாங்க. இது நிறைய பேருக்கு சக்சஸ்ஃபுல் ஆகிருக்கு. சோ பாசிட்டிவா நினைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அந்த பாசிட்டிவா நினைக்கிறதுக்கான இந்த விஷயங்களும் நம்ம செய்யறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. விஷன் போர்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு வந்தீங்கன்னா குட் திங்ஸ் ஆர் கமிங். டேக் இட் ஈஸி, பி தி பெஸ்ட் யூ கேன் பி, லவ் யுவர் செல்ஃப். So you have to be love yourself. That is very important in this process. When you making, நீங்க இந்த
இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது கூட நீங்க வந்து ஒரு மைல்டு மியூசிக் கேட்டுட்டு நீங்க இதெல்லாம் பண்ணணும். ரொம்ப ஹாப்பியான மனநிலையில பண்ணணும். ஏன்னா ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மனநிலையில பண்ணீங்கன்னா நீங்க பண்றதே வேஸ்ட் தான் சொல்லுவோம். நீங்க வந்து இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ரொம்ப ஒரு மோட்டிவேஷனோட ஒரு நல்ல மியூசிக் கேட்டுட்டு ஒரு ரிலாக்ஸான டைம்ல ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க. என்ன வேணும்ன்றது பிளான் பண்ணுங்க. அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுங்க. நான் சொன்ன மாதிரி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது ஜெர்னில போட்டு அதை மேக் பண்ணுங்க. சோ இதெல்லாமே பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, நமக்கு இதுதான் வேணும் போல இருக்கு அப்படின்றது புரியும். அப்ப நீங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் போகாது. நீங்க மற்றவங்க வாழ்க்கையில கவனம் செலுத்த மாட்டீங்க. உங்க வாழ்க்கையிலும் நீங்க கவனம் செலுத்துவீங்க. சோ இந்த காசிப் இதெல்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். என்னோட பழைய சேனல்லையும் நான் சொல்லியிருக்கேன். சோ நிஷா ஹீலிங்ல வந்து நான் சொன்னேன் தெரியல, பட் இதெல்லாம் வந்து காசிப் அதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவான எனர்ஜி. சோ நம்ம எப்பவுமே பாசிட்டிவான எனர்ஜி பத்தி தான் பேச போறோம். நம்ம லைஃப்ல எப்படி முன்னேற போறோம், நம்ம மைண்ட்ல எனர்ஜி பண்ணணும். கடன் தீரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ரிச்சா இருக்க மாதிரி ஒரு இமேஜ வந்து கிரியேட் பண்ணுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்க மாதிரி, நீங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ நீங்க கிரியேட் பண்ணி அதை நீங்க ஒரு பிசிக்கலா கொண்டு வாங்க. அதை நீங்க பார்க்க 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 உங்க வைப்ரேஷன், உங்க ஃப்ரீக்வன்சி மாறும், உங்க எண்ணங்கள் மாறும். ஏன்னா எண்ணங்கள் தான் எல்லாமே. நீங்க தண்ணி குடிக்கும் போது கூட அந்த தண்ணியை பிளஸ் பண்ணிட்டு கொடுங்க. ஏன்னா தண்ணின்றது ஒரு மிகப்பெரிய சக்தி. நம்ம உடம்புல வந்து 70% மேல தண்ணி தான் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு செல்கள்லயும் நம்ம எண்ணங்கள் எப்படி போய் சேரும்? நம்ம குடிக்கிற தண்ணியின் மூலமா கூட போய் சேரும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாசிட்டிவா சொல்லி அந்த மாதிரி நீங்க தண்ணி குடிச்சா கூட உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாமே ஈஸியா நடக்கும். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லைஃப்ல எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கண்டிப்பா வந்துடும். சோ கண்டிப்பா இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, ஒரு நல்ல எனர்ஜி, அவ்வளவுதான். அந்த நல்ல எனர்ஜியை நம்ம வந்து விளக்கேற்றியும் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வைப் கிடைக்கும். அந்த ஒளியை நம்ம கண்ணுல பார்க்கும் போது நம்மளுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷன்ஸ் இதெல்லாம் கூட நடக்கும். நம்ம ஹையர் செல்ஃபோட ஈஸியா கனெக்ட் ஆகலாம். இந்த பிரபஞ்ச சக்தியோட சீக்கிரமா கனெக்ட் ஆகலாம். நம்மளுடைய சோல் பர்பஸ் சீக்கிரமா நிறைவேறலாம். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம கண்ணுல பாக்குறது தான் உண்மை அப்படின்றது கிடையாது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குன்றது யாராலும் மறக்கவும் முடியாது. சோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏஞ்சல்ஸ், அதுக்கு நம்ம எப்படி ப்ரே பண்றது, நம்ம டே டு டே லைஃப எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போறது, நம்ம ஆறா எந்த அளவுக்கு நல்லா இருக்கணும். நம்ம ஆறா நல்லா இருந்தாதான் நம்ம லைஃப்ல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக போறீங்க, உங்க ஆறா டல்லா இருந்ததுன்னா அந்த விஷயம் நடக்காது. அதே உங்க ஆறா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது எல்லாமே நடக்கும். அந்த ஆறாவை எப்படி ஸ்ட்ராங் பண்றது, எப்படி நம்ம ஆறாவை பாசிட்டிவா மெயின்டைன் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்ப முதல்ல நீங்க உங்களுக்கு என்ன வேணும், அதை எப்படி கொண்டு வர போறீங்க அப்படின்ற அந்த விஷன் போர்டுக்கு ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஆகுங்க. 226க்கு முன்னாடியே ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணி வைங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் விஷன் போர்ட். அண்ட் நீங்க தான் உங்க வாழ்க்கைய வடிவமைக்கிறீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.